சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலனுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எப்பவுமே நல்லவராக இருக்கிறார். நம்ம குடும்பங்கள்ல, நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, எதிர்காலத்துல எல்லாவற்றிலையும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவரை நம்ம நல்லவர் என்று நினைச்சோனா அவர் நமக்கு நல்லவராக இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் தியானிக்கும் போது கர்த்தர் என்னோடு பேசின ஒரு வார்த்தை என்னன்னா, ஸ்தோத்திரம், நம்ம விரும்புகிற காரியம் அவர் செய்வார், ஆனா அவர் விரும்புகிற நேரத்தில் அவர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நாம விரும்புகிற காரியத்தை கர்த்தர் நிச்சயமா செய்வார், ஆனா அவருடைய வேளையில தான் கர்த்தர் செய்வார். ஆமென். வாசிங்க பார்க்கலாம். அபகுக் புத்தகம் அதோடைய 2ஆம் அதிகாரத்துடைய 3வது வசனம். உங்க எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வசனம் தான். அபகுக் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டுள்ளது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் அதற்காக காத்திரு, அது நிச்சயமாக வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் அல்லேலூயா சொன்னாதான் அல்லேலூயா நிறுத்தணும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் குறித்த காலத்துக்கு என்று என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அவருக்கென்ற அவருடைய வேலை நிறைவேறுவதற்காக, அவருடைய டைம் வருவதற்காக கர்த்தர் ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. விதைக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, அறுக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, சேர்க்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. கர்த்தர் அதின் காலத்திலே அதனை செய்து முடிக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் எப்போ செய்யணும்னு விரும்புறாரோ அவர் நேரம் வரும் பொழுது கொஞ்சம் கூட லேட் ஆகாம செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் கழுகு தெரியும். கழுகை நீங்க பார்த்திருக்கீங்கன்னா அது கொஞ்சம் பலன் அடைகிற சூழ்நிலை வரும். பறக்க முடியாம பறக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த கழுகுக்கு வரும். ஆமே. இந்த நேரத்தில் இந்த கழுகு என்ன தெரியுமா செய்யும்? உயர்ந்த மலைக்கு நேரா போகும். உயரமான மலை எங்க இருக்குன்னு தேடி பார்த்து அந்த மலையில போகும். அந்த மலையில போயிட்டு தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரெக்கைகளையும் அப்படியே தனியா எடுக்கும். ஆமே. அதே போல அழகை வந்து கொத்தி உடைக்கும். காலில் இருக்கிற நகத்தை அப்படியே அது முறிச்சு போடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதெல்லாம் செஞ்சுட்டு இந்த கழுகு என்ன செய்யும்னா அந்த சூடான மலையில 2 கைகளை விரித்து அப்படியே படுத்து கிடக்கும். ஆமே. 2 கைகளை விரித்து படுத்து கிடக்கும். இந்த டைம்ல காகம் வந்து சொல்லும், பாரு எனக்கு அழகான ரெக்கை இருக்குது, அழகா இருக்கிறேன். ஆமே. ஸ்தோத்திரம். எல்லா பறவைகளும் ஒருவேளை இந்த கழுகை பார்த்து சொல்லலாம், ஆனா அதுக்குன்னு ஒரு நேரம் வரும். அந்த நேரத்துல சொன்ன எல்லா பறவைகளை பார்க்கலாம் உயரமாக பறக்கும். ஆமே. இந்த இடத்துல நீங்க கர்த்தருடைய வேலைக்காக நீங்க காத்திருப்பீர்களானால், ஆமே, கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கான ஒரு நேரம் வருது. ஆமே. நீங்க அவமானப்பட்ட இடத்துல, நீங்க தலை குனிந்து போன இடத்துல உங்க தலை நிமிரப்படுகிற ஒரு நாள் வந்து கொண்டே இருக்குது. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க இந்த கழுகை பாருங்க. எல்லா பறவைகளும் மழை பெய்யும் போது கீழோடி பறக்கும். ஆமே. இது கீழே பறந்துட்டு எங்கேயாவது ஒதுங்கி ஒளிச்சு ஓடி ஓடி இருக்கும். ஆனா கழுகு மாத்திரம் மழை பெய்கிற மேகத்துக்கு மேல பறக்கும். ஆமே. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளை பார்த்து இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை நிந்திக்கிறவன் ஒருவேளை ஒரு சூழ்நிலை வரும்போது தாழ்ந்த அனுபவத்துக்கு நேரா வருவான், ஆனா விசுவாசத்தோடு கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் ஒரு நாள் உயரத்துக்கு நேரா போகிற நாள் வரும். ஆமே. மேன்மையை காண்கிற ஒரு நாள் வரும். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல 21வது நாளை நீங்க 21வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா அங்க வசனம் சொல்லுது, ஆமே, சாராளோ குறித்த காலத்துல அவள் கர்ப்பமாவது ஆகி ஈசாக்கை பெற்றாள். ஆமே. வாசிங்க பார்க்கலாம். குறித்த காலத்தில் அல்லேலூயா. குறித்த காலத்துல. ஆமே. ஸ்தோத்திரம். ஆமே. கர்த்தர் 75 வயசுல இந்த ஆபிரகாம் அழைக்கிறார். ஆமே.
75 வயசுல அழைச்ச ஆண்டவருக்கு ஒரு நாள் நினைச்சா போதும் கர்த்தர் குழந்தை கொடுக்கிறதுக்கு. ஆமே. மத்தேயு சுவிசேஷத்துல வாஸ்து பார்த்திருக்கீங்கன்னா அந்த ஆபிரகாமுக்கு கல்லுனாலே குழந்தை உருவாக்க முடியும்னு ஆமே சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கல்லுனாலே உருவாக்க முடியும் ஆண்டவருக்கு. ஆனா கர்த்தர் அதற்காக ஒரு காலத்தை குறித்திருந்தார். ஆமே. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபித்து ஜெபித்து சில காரியத்தில் அற்புதம் நடக்கல, உபவாசித்து பார்த்தோம் அற்புதம் நடக்கல, அப்படியே சோர்ந்து போய் இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், அந்த நாள் ஆமே அற்புதம் நடக்கிற நாள் வெகு சீக்கிரத்தில் வரப்போகுது. அதுக்காக கர்த்தர் நாளை குறித்து வைத்திருக்கிறார். ஆமே. ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நமக்கான ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார். ஆமென். அது நிச்சயமா நடக்கும். யோபு சொல்லும்போது கர்த்தர் எனக்காக குறித்ததை எனக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன செய்ய மாட்டாரு? தரமாட்டார். ஆமென். எங்க ஊர்ல ஒரு முறை ஒரு போதகர் ஆமை ஸ்தோத்திரம் பிரசங்கம் பண்ணும்போது இப்படி சொன்னார். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் கொஞ்ச நாளா ஜெபித்து கொண்டே இருந்தானா, கொஞ்சம் வருஷமா ஜெபித்து ஜெபித்து ஆண்டவரே என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க உயர்த்துங்கன்னு ஜெபித்து கொண்டிருந்தா, திடீரென்று கர்த்தர் என்ன செய்யறதாருன்னா அவனுக்கு முன்னாடி வந்துட்டார். ஆமென். வந்து உனக்கு என்ன வேணும் மக்களேன்னு கேளு, நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருவேன்னு சொன்னாரு. ஆமென். ஸ்தோத்திரம். சொன்ன உடனே இவன் யோசிக்க ஆரம்பிச்சான். யோசிச்ச உடனே கர்த்தர் சொன்னாரா, நீ என்ன கேட்கிறியோ அதை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2ஆ கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. நீ என்ன கேட்டாலும், நீ ஒரு வீடு கேட்டா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கொடுப்பேன். ஆமே. நீ 2 வீடு கேட்டா 4ஆ தருவேன். உன் பிள்ளைங்க ஒரு வேலைக்காக ஜெபம் பண்ணா அங்க உள்ள 2 பிள்ளைகளுடைய நல்ல வேலை கொடுப்பேன். இந்த மனுஷனுக்கு குழம்பி போச்சு. நம்ம ஆட்கள் பல பேர் இப்படிதான் இருக்காங்க. ஆமே. பயங்கரமா குழம்பி போச்சு, என்ன செய்யணும் தெரியல. உடனே போயிட்டு ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு ஒரு கண்ணை எடுத்து போடுங்க. ஆமே. என் கண்ணில் ஒன்னை எடுத்து போடுங்க, அப்பதானே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கண் தெரியாது. ஆமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அப்படியே தான் இருக்கிறோம். ஆமே. ஆமே. கர்த்தர் எனக்கு சொன்னது ஒருவேளை எனக்கு தான் தருவாரா, இல்ல வேற எவனுக்காவது கொடுத்துருவாரா? நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு சொன்னது கர்த்தர் உங்களுக்கு தான் தருவார். ஆமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு தெய்வ மனுஷன் இப்படியா ஒரு புத்தகத்துல எழுதி வச்சிருக்கிறாரு. ஆமே. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆமே அவர் செய்கிறது தாமதமும் படாது. ஆமே. சீக்கிரமாகவும் செய்ய மாட்டார். ஆமே. தாமதமாகவும் செய்ய மாட்டார், சீக்கிரமாகவும் செய்ய மாட்டார். ஆமே. ஒரு குழந்தை வந்து இன்னைக்கு கரு உருவாகிட்டு ஆமே ஸ்தோத்திரம் 10 மாதம் வெயிட் பண்ணாதான் குழந்தை வரும். ஆமே. தாமதம் பட்டாதான் ஆமே ஸ்தோத்திரம் அவர் வைத்திருக்கிற வேலையில அந்த குழந்தை வரும். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் ஒரு மனுஷன் ஆமே 9வது மாசத்துல இன்னும் குழந்தை பிறக்கலையேன்னு வயத்தை வெட்டி குழந்தை எடுத்தாங்க. ஆமே. இந்த மாதிரி எல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக குறித்த வேளையிலே கர்த்தர் நமக்கு செய்து முடிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிச்சயமாக இங்க இருக்கிற தெய்வ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், உங்க மேல எல்லாம் கர்த்தர் பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார், பெரிய நோக்கங்களை வச்சிருக்கிறாரு. ஆமா. நீங்க எல்லாம் சாதிக்க பிறந்தவர்கள். ஆமே. ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் ஆசீர்வதிக்க பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேலனை கர்த்தர் ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நீங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டியவங்க. ஆமா. நீங்க வேதனையின் பள்ளத்தாக்குல இருக்க வேண்டியவங்க அல்ல, நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவங்க. ஆமென். அப்ப இந்த குறித்த காலத்தை குறித்தும் ஆமே நிறைவேறுகிற காலம் 2 காலம் இருக்கிறது. ஆமென். கர்த்தர் தரிசனத்தை தந்த ஒரு காலம் இருக்குது. ஆமே. அதை நிறைவேற்றுகிற ஒரு காலம் இருக்கிறது. அப்படிதானே? ஆமா. இந்த 2 காலத்துல இடைப்பட்டதான நேரங்கள்ல என்ன நடக்குது அதை குறித்து தான் நான் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. குறித்த காலம் இருக்குது, அதுக்கு இடைப்பட்டதான காலமும் இருக்குது. ஆனா இந்த 2 காலத்துக்கு இடையிலேயோ ஆமா கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே என்ன செய்கிறார், ஆமா என்னத்தை அவர் பண்ணி கொண்டிருக்கிறார் அதை குறித்து நம்ம தெரிந்தோமானால் அவருடைய வேலைக்காக நாம் காத்திருப்பதற்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப முதலாவதாக நான் இன்னைக்கு அந்த வசனங்களை தியானிக்கும் போது நான் எடுத்த தேவ மனுஷன் யாருன்னா யோசேப்பை குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமென். யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். ஆமா ஸ்தோத்திரம். அவன் 17 வயசுல இருக்கும்போது அவன் அதுக்கு முன்பாக தரிசனம் கிடைச்சான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் நினைக்கிறேன் 17 வயசா இருக்கும்போது அவனுக்கு கர்த்தர் ஒருவேளை தரிசனம் கொடுத்திருக்கலாம். ஆமே.
அல்லேலூயா. என்னுடைய வேதாகம தியானத்தின்படி நான் நினைக்கிறது, ஆமே, அதுக்கு முன்பாக கொடுத்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க சகோதரர்கள் பகைத்தார்கள், இந்த தரிசனத்தின் நிமித்தமாக இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஆமே, கொலை செய்கிற அளவுக்கு பகைத்தார்கள். அல்லேலூயா. 17 வயசுல கிடைச்ச தரிசனம் 30வது வயசுல நிறைவேறுது. ஆமென். 17க்கும் 30க்கும் இடையில 13 வருஷம் இருக்கு. இந்த 13 வருஷம் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்த சில அனுபவங்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்துடைய 5வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, சொப்பனம் கண்டு தன் சகோதரனுக்கு அறிவித்தான், இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். அதே மாதிரி ஆதியாகமம் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 19, 20 வாசிங்க பார்க்கலாம். பயப்படாதிருங்கள், நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்போது நடந்து வருகிற பிரகாரம் நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுல என்ன இருக்குன்னு நீங்க கேட்பீங்க. ஆமை ஸ்தோத்திரம். நான் கற்றுக்கொண்டது, கர்த்தர் எனக்கு சொல்லி தந்தது என்னன்னா, ஆமை ஸ்தோத்திரம், 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, தரிசனம் கிடைத்த உடனே இவன் என்ன செய்யறான் தெரியுமா? தன் சகோதரர்களுக்கு அறிக்கை இடுகிறான். ஆமே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு தானே அவன் கொஞ்சம் நன்மை வந்ததும் பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு சின்ன காரியம் நடந்தா நம்ம என்ன செய்வோம்? அண்ணன் எனக்கு அப்படி செஞ்சாரு, இப்படி செஞ்சாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாயில கொஞ்சம் நமக்கு தான் நாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற எந்த விஷயங்களும் அடுத்த ஆளுக்கு தெரியக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். சகோதரனா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, ஆமை ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஆமை இருக்கிற அந்த பர்சனல் காரியம் வெளியில யாருக்குமே தெரியக்கூடாது. ஆமே, தெரிஞ்சுனா பிரச்சனை தான். ஆமே, ஹல்லேலூயா. தெரியாம இருந்திருந்தா இந்த யோசேப்பை கர்த்தர் எப்படியாவது எகிப்துக்கு கொண்டு போய் ராஜாவா மாத்தி இருப்பாரு. ஆமே, ஆனா இவனுக்கு வாயில நாக்கு இருக்குன்னு சொன்னனாலதான் இவனுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஆமே, ஹல்லேலூயா. இந்த 17வது வயசுல ஒருவேளை தரிசனம் கிடைச்ச டைம்ல 17 வயசானவனை கொண்டு ராஜா அரண்மனையில உட்கார வச்சா என்ன மெச்சூர் இருக்கும்? ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு நல்ல ஒரு மெச்சூரான அனுபவம் இருக்காது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த மெச்சூரான அனுபவம் இல்லாதனால இவன் என்ன செய்யறான்? தரிசனம் கிடைத்ததோ ஆமே சகோதரர்கள்ட்ட ஆமே தகப்பனார்ட்ட எல்லார்ட்டையும் சொல்லுறான். ஆமே, ஹல்லேலூயா. ஆனா அந்த நாட்கள் முடிந்து ஆமே தரிசனம் நிறைவேறுகிற நேரம் வரும்போது சகோதரன்ட்ட கூட தன்னை வெளிப்படுத்த தன்னை மறைக்கிறான். ஆமே, ஹல்லேலூயா. அப்ப இதுல இருந்து நான் புரிஞ்சு கொண்டது என்னன்னா, ஆமே, கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு தரிசனத்தை வைத்திருக்கிறார்னா அவருக்கு ஏற்றபடி அவன் மாறுகிற வரைக்கும் கர்த்தர் அதை நிறைவேற்ற மாட்டார். ஆமே, ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு சுபாவம் ஆமே கர்த்தர் விரும்புற அளவுக்கு மாறாத பட்சத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்காது. ஆமே, ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, தட்டான் வந்து இந்த ஆமே ஸ்தோத்திரம் தங்கத்தை வணங்குறதை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த தங்கத்தை உமி தீல போடுவாங்க. உமி தீல போட்டுட்டு அதை எடுத்து ஆமே ஸ்தோத்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவருடைய கையில இருக்கிற ஒரு இதை எடுத்து உரசிட்டே இருப்பாங்க. எதுக்காக தெரியுமா? இந்த தட்டானுடைய முகம் ஆமே ஸ்தோத்திரம் அந்த தங்கத்துல தெரியணும். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரிசனம் தந்தாச்சு, வாக்குத்தத்தம் கிடைச்சாச்சு. கர்த்தருடைய முகம் உங்களுக்குள்ள தெரிகிற வரைக்கும் அது நிறைவேறாது. ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தருடைய முகம் நமக்குள்ள தெரியணும். கர்த்தருடைய சுபாவம் நமக்குள்ள வரணும். கர்த்தருடைய கேரக்டர் நமக்குள்ள வரணும். அது வராத பட்சத்தில் ஆமே வாக்குத்தத்தத்தை நாம் சுகந்தரிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். 50ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆமே ஸ்தோத்திரம், என்ன மாதிரி ஒருத்தன் ஆமே கண்டிப்பா ஆமே ஒரு மெச்சூரான அனுபவம் இல்லாம ஆமே ஸ்தோத்திரம் நான் வந்து ராஜாவா மாறி இருக்கேனா, என் சகோதரர்கள் வந்தது நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? புடிச்சு சிறைச்சாலையில போட்டு ஆமே ஸ்தோத்திரம் அடி அடி அடிச்சு, என்ன இப்படி பண்ணீங்க இல்லடா, உங்களை நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியம் பாராட்டி இருப்பேன். ஆமே, ஆனா அந்த இடத்துல மெச்சூரான அனுபவம் வந்த போது கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். ஆமே, நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தர் எனக்கு நன்மையாக அதை முடிய பண்ணினார். ஆமே, இந்த கேரக்டர் ஒரு தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையில வரணும். ஆமே, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்பவுமே ஆமா ஸ்தோத்திரம். நீங்க பாருங்க, சில சபைகள் எல்லாம் எடுத்து பார்த்தாச்சுன்னா சில பேர் வருகிறது, இங்க யாரும் அப்படி இல்லை. ஆமா ஸ்தோத்திரம். சில பேர் வரது, பாஸ்டர் என்ன பேசுறாரு, ஆமா என்ன செய்யறாரு, அதை யார்கிட்ட கொண்டு போய் சொல்லலாம். ஆமே ஸ்தோத்திரம். இது இந்த மைண்ட் செட்டோட சில பேர் சபைக்குள்ள வருவாங்க. ஆமே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்பண்டா யாரையாவது குறித்து குறை சொல்லிட்டே நடக்கணும். அவன் அப்படி ஆகும், இவன் இப்படி ஆகும், அவன் சரியில்லை, அவன் ட்ரெஸ்ஸிங் சரியில்லை, அவன் உடை சரியில்லை. ஹல்லேலூயா. சரியில்லை சரியில்லைன்னு சொன்ன எங்க ஊர்ல ஒரு குடும்பம் இருக்குங்க, சரியில்லை சரியில்லைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க 3 பிள்ளைகளோ சரியில்லாம போயிட்டாங்க. ஆமே ஹல்லேலூயா. நீங்க அடுத்தவங்களை பார்த்து அடுத்தவங்களையே ஆமா அவனுக்கு மூக்கு சரியில்லை, அவனுக்கு கண்ணு சரியில்லை, அவன் பல்லு கொஞ்சம் மாறி கிடக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நடப்பீங்கன்னா உங்க பிள்ளைகளை ஆமா கர்த்தர் வழி மாறி போக செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், நம்முடைய சுபாவத்தில் ஒரு மாற்றம் வரணும். நான் கிறிஸ்தவன், நான் பைபிளை தூக்கிட்டு நடக்கிறேன். ஆமே ஸ்தோத்திரம். வெள்ளை சட்டை போட்டுட்டு நடக்கிறேன். ஓகே, ரொம்ப நல்லது. ஆமே வெள்ளை சட்டை போடுறது நல்லது, கிறிஸ்தவனா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆமே கிறிஸ்துவின் சுபாவம் வரலன்னா நான் கிறிஸ்தவன் கிடையாது. ஆமே ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவின் சுபாவம் எனக்குள்ள வரல, ஆமே நான் கிறிஸ்தவன் கிடையாது. அவர்கிட்ட ஆமே நான் பொண்ணும் தங்கமும் வாங்கி நான் எங்க கொண்டு வைக்க போறேன்? ஆமே ஸ்தோத்திரம். அவர் எக்கால சத்தம், அவருடைய எக்கால சத்தம் கேட்கிற நேரத்துல ஆமே கர்த்தருடைய ஆமே கர்த்தர் பிரதான தூதர்களோடும் ஆமா அவர் இறங்கி வருகிற நேரத்துல நான் வச்சிருக்க தங்கத்தை எடுத்துட்டு வர ஆண்டவரே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. யாராலும் முடியாது. அவர் வரும்போது எக்கால சத்தம் கேட்கும் போது ஆமே நான் வருகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி போய் தான் ஆகணும். ஆமே ஹல்லேலூயா அல்லேலூயா. நம்மளுடைய கேரக்டர் மாறாத பட்சத்துல, நம்முடைய சுபாவம் மாறாத பட்சத்துல உங்களுக்கு பெரிய அற்புதங்கள் நடக்காது. ஆமே அல்லேலூயா. உங்களுடைய சின்ன சின்ன கேரக்டர் கூட உங்க பெரிய நன்மைக்கு தடையா மாறலாம். ஆமே ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளுடைய பெரிய பெரிய வாழ்க்கைக்கு தடையா மாறுறது உங்களுடைய சின்ன சின்ன கேரக்டரா கூட இருக்கலாம். ஆமே இன்றைக்கு உங்க கர்த்தருடைய சமூகத்துல நீங்க அதை ஒப்பு கொடுப்பீர்களானால் ஆமே கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற தரிசனத்தை அவர் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில ஆமே நிறைய விஷயத்துல அவனுடைய கேரக்டரை கர்த்தர் மாற்றினார், சுபாவத்தை மாற்றினார், ஆமே அவனுடைய செயல்களை மாற்றினார். அல்லேலூயா. அதற்கு அப்பதான் ராஜாவா மாறினார். ஆமே ஹல்லேலூயா. இங்க இருக்கிறவங்க உயர்ந்த நிலைமைக்கு போகணும், உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், ஆமா உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா உங்க கேரக்டரை நீங்க மாத்துங்க. ஆமே ஹல்லேலூயா. நீங்க மாத்திட்டாலே போதும், உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமே நீதிமானுடைய சந்ததி ஒரு நாள் அப்பத்துக்கு என்ன செய்யாது? இறக்காது. ஹல்லேலூயா. கண்டிப்பா இறக்காது. உங்கள் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது உங்க கையில தான் இருக்குது. ஆமே ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்றது ஆமே எல்லா நாளும் சொல்லிடுவேன். ஆமே சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? கணவனும் மனைவியும் ஜெபிக்கிறவர்களா இருந்தா பிள்ளைகள் கரெக்டா வளருவார்கள். ஆமே ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறவர்களா இல்ல, வேதம் வாசிக்கிறவர்களா இல்லைன்னா ஆமா ஸ்தோத்திரம். நீங்க எத்தனை நாள் உபவாச பிரேயர் வச்சு பாஸ்டர் அவன் மனம் திரும்பட்டும், அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவனுக்காக உபவாசம் இருங்க, உபவாசம் இருந்து இருந்து பாஸ்டருடைய ஹெல்த் தான் நாசம் ஆகுமே தவிர ஆமே ஸ்தோத்திரம் ஒரு நாள் நமக்கு என்ன வராது? நன்மை வராது. கேரக்டர் மாறவே மாறாது, சுபாவம் மாறவே மாறாது. ஏன் தெரியுமா? உங்க பிள்ளைகள் போகிற இடம் ஆமா ஸ்தோத்திரம் பரிசுத்தமான இடத்துக்கு போகல. இன்னைக்கு பைபிள் காலேஜுக்கு போனா கூட ஆமா அங்க எல்லாரும் பரிசுத்தமா இருப்பார்களான்னு கேட்டா இருக்கவே மாட்டாங்க. ஆமே ஹல்லேலூயா. அப்போ அவர்கள் மாறணுமாண்டால் இந்த வேத வசனம் தான் அவர்களை மாற்றும். ஆமே ஹல்லேலூயா. அப்ப நீங்க வேதம் வாசிக்கிறவர்களா உங்களுடைய சுபாவத்தை நீங்க மாற்றிக் கொள்வீர்களானால் உங்கள் பிள்ளைகள் கரெக்டான வழியில நடந்து வருவார்கள். ஆமே உங்க தலைமுறைகள் கரெக்டா நடந்து வருவாங்க. உங்க தலைமுறைகளை நீங்க கரெக்டா சேவ் பண்றதுக்கு ஏதுவாய் மாறும். ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுடைய ஆமே இதை வச்சு எப்படி அவனை தீர்மானிப்பாங்கன்னா அவனுடைய கேரக்டரை வச்சு தான் தீர்மானம் பண்ணுவாங்க. ஆமே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சொல்லிட்டாரு என்ன தெரியுமா? ஆமே ஸ்தோத்திரம். ஆமே நல்ல மரம் என்ன செய்யாது? கெட்ட கனி கொடுக்காது. ஹல்லேலூயா. கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்காது. ஹல்லேலூயா.
நம்ம எவ்வளோதான் நல்லவங்க மாதிரி நடிச்சாலும் நம்மள்ட்ட கெட்ட கனி தான் வளரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல கனி வளரணுமானால் நாம் நல்ல மரமாக மாறணும். நம்முடைய சுபாவத்தில் மாற்றம் வரணும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமை பெத்துட்டு சும்மா விட்டுட்டு போயிடக்கூடாது. ஆமே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பெத்தாச்சு விட்டாச்சு, ஆமே, எப்படி வேணாலும் வளரட்டுன்னு சொல்லிட்டு நினைக்க கூடாது. ஆமே, அல்லேலூயா. அவர்கள் கர்த்தருக்காக வளரணும். ஆமே, நான் தேவனை அறிந்து தேவனுக்காக வாழலனா, ஆமே, நான் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் என் ஜீவனை நான் நஷ்டப்படுத்தினா எனக்கு ஒரு லாபமும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம ஆட்கள் எல்லாம் எப்படி தெரியுமா, ஆசீர்வாத பிரசங்கத்தை சொன்னா நல்ல கையை தட்டி வடையை அடிச்சு விடுவாங்க. இங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஆமே, நம்ம ஊர்ல எல்லாம் ஆமே, ஸ்தோத்திரம், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார்னு சொன்னா ஆமே ஒரு அடி அடிப்பாங்க பாருங்க, கையெல்லாம் கிழிஞ்சு வந்துடும். ஆமே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா நீ இப்படி இருந்தாதான் ஆசீர்வதிப்பார்னு சொன்னா ஒரு பக்கியலுடைய சிரிப்பையும் காணாது. ஆமே, ஒரு ஆளுடைய சிரிப்பும் காணாது. மூஞ்சில பிரைட்னஸே கிடையாது. ஆமே, அல்லேலூயா. இங்க இருக்கிறவங்க எல்லாம் நல்லா சிரிச்சுட்டே இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே, அல்லேலூயா. இரண்டாவதாக, ஆமே, முதல் சொன்ன யோசேப்புடைய கேரக்டரை கர்த்தர் மாற்றினார். அவருடைய ஆமே சுபாவங்களை கர்த்தர் மாற்றினார். இரண்டாவதாக வாசிங்க பார்க்கலாம். ஆதியாம் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்துடைய 14வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. சொன்னதுமன்றி என்ன ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தர் சில விஷயங்களை கற்று தருவார். எப்படி கற்று தருவார்னா, இந்த வசனத்தை வாசிக்கும் போது இவனுக்கு இவ்வளோ பட்டபரம் என்ன வரல, புத்தி வரல. ஹல்லேலூயா. பாருங்க, குழிக்குள்ள தூக்கி போட்டாச்சு. போத்திபார் வீட்டில் அவமானப்பட்டாச்சு. ஆமே, குழிக்குள்ள போடும்போது தன் சகோதரர்களை நம்பி போனான். அப்பா சொன்னாரு, சாப்பாடை கொண்டு கொடுத்துட்டு வா, உங்க சகோதரரோட நல்ல செய்திகளை கேட்டுட்டு வா. அவன் கேட்டோடனே நம்ம அண்ணன் தானே, நம்மளை என்ன பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி நம்பி தான் போனான். மனுஷனை நம்பி போனான். ஆனா என்ன நடந்துச்சு, குழியில தூக்கி போட்டானுங்க. ஆமென், அல்லேலூயா. இந்த பார்வோன் வீட்டுல எல்லாவற்றையும் விசாரிக்கும் போது பார்வோன் வீட்டுல இல்ல. ஆனாலும் இவன் பார்வோனுடைய மனைவி தினந்தோறும் இவனோடு பாவம் செய்யறதுக்கு தூண்டிட்டே இருந்தா. ஆனால் இவனுக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா, இவன் பேசுவா, இவன் என்ன செய்ய மாட்டா, செயல்பட மாட்டா அப்படின்னு நம்பிதான் போனான். ரெண்டு விஷயத்துல மனுஷனை நம்பியாச்சு. ஆமே, அல்லேலூயா. ஒண்ணுமே நடக்கல. மூணாவது, ஆமே, ஸ்தோத்திரம், இப்ப சிறைச்சாலைக்குள்ள வந்திருந்த போதோ ஆமா, இவனுக்கு மனுஷனுக்கு மனம் மாறவே இல்லை. என்ன தெரியுமா சொல்ற, ஆண்டவரே, அல்லே ஸ்தோத்திரம், அந்த ஆமை பான பாத்திர காரணை நோக்கி, ஆமா, நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைத்தருளு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனுஷனை நம்பி 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 ஆமை 2 வருஷம் ஆமை நன்மை நடக்கவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்த போதுதான் நன்மை நடந்தது. ஆமே, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, ஆமே, கர்த்தர் நிறைய விஷயத்தை நமக்கு கற்று தருவார். ஆமே, அல்லேலூயா. மனுஷனை நம்பாத, மனுஷன் நாசியில சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாத. ஆமே, மனுஷனை நம்புகிற நம்பிக்கை உனக்கு கண்ணியை வருவிக்கும். ஆமே, கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது உனக்கு நல. மனிதனை நம்புவதை பார்க்கலோ, கர்த்தர் மேல் நட்பு பற்றுதலா இருப்பது உனக்கு நல. ராஜாக்களை நம்புவதை பார்க்கலோ, கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே உனக்கு நலம். ஆண்டவர் நிறைய வசனத்தை சொல்லுவாரு. ஆனாலும் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், அல்லேலூயா, நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய காரியங்களுக்காக மனுஷன்கிட்ட போய் தான் அனுப்போம். ஆமே, அல்லேலூயா. இன்னைக்கு நாளைக்கு குழுவுல லோன் வைக்கணும்னு சொன்னா கண்டிப்பா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, அல்லேலூயா, தாக்கா தாம, எங்க ஊர்ல சொல்லுவாங்க மைனியே தாமைனியே அப்படின்னு கேட்பாங்க. ஆமே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ எல்லாருமே என்னதான், மனுஷனை டிபெண்ட் பண்றது, மனுஷனையே நம்பி மனுஷனையே நம்பி மனுஷனையே நம்பி வாழ்க்கையில தோல்விதான் வருமே தவிர ஜெயம் ஒரு நாள் வராது. ஆமே, மனுஷனை நம்பி பார்த்தா குழியில தூக்கி போட்டானுங்க. மனுஷனை நம்பினா அவமானம் வந்துச்சு. மனுஷனை நம்பினா 2 வருஷம் தாமதமாச்சு. ஆமே, அல்லேலூயா. நீங்க மனிதனை நம்பி 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 தோல்வியை தான் அடைவீங்களே தவிர ஜெயத்தை காண மாட்டீர்கள். அதுவே கர்த்தரை நம்புவீர்கள் ஆனால், ஆமே, சிறைச்சாலையிலேயோ கர்த்தர் உங்களுக்காக நன்மை செய்யும்படியாக இறங்கி வருவார். ஆமென், அல்லேலூயா. பேதுருவை சிறைச்சாலையில கொண்டு போட்டாங்க. ஆமென்,
ஸ்தோத்திரம். சபையார் ஊக்கமா தேவனை நோக்கி முறையிட்டாங்க. யாரும் ஓடி போய் பார்வோனிடத்திலேயோ எந்த ராஜா கிட்டயோ எந்த மந்திரி கிட்டயோ போய் ஹெல்ப் கேட்கல. தெய்வ சமூகத்தில் ஜெபித்த போது கர்த்தருடைய தூதன் அங்கே இறங்கினான். ஆமென், ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய தூதன் இறங்கி காரியங்களை செய்யணுமானால் நீங்க கர்த்தரையே நம்பி வாழ்கிற ஒரு பழக்கம் நமக்கு வரணும். ஆமென், அல்லேலூயா. ஒரு தெய்வ மனுஷன், நாங்க ஸ்தோத்திரம் கன்னியாகுமரியில கடைசி ஒரு மீட்டிங்காக, எங்களுடைய கேம்பஸ் ஸ்தோத்திரம் பாஸ்டர்ஸ் மீட்டிங்காக நாங்க போயிருந்தோம். அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னா, ஸ்தோத்திரம் ஒரு போதகர் எங்கள்கிட்ட சொன்னார், அவருக்கு 2000 ரூபாய் தேவைப்பட்டுச்சு. 2000 ரூபாய் அர்ஜென்ட்டாக கொடுக்கணும் ஒரு காரியத்துக்காக. ஸ்தோத்திரம் எடுத்து வச்சிருந்தார். ஆனால் இந்த மனுஷன் என்ன செய்ய மாட்டார், கடன் வாங்க மாட்டார். யார்கிட்டையுமே ஸ்தோத்திரம் நேற்றுக்கு அப்பா சொன்னது போல யார்கிட்டையுமே என்ன செய்ய மாட்டார், முன்னாடி போய் நிற்க மாட்டார். ஸ்தோத்திரம் யார்கிட்டையும் நீங்க தாங்கன்னு கேட்க மாட்டார். அவரு பாட்டை கிளம்பி போயிட்டாரு. கொஞ்சம் தூரம் போகும்போது பெட்ரோல் போட கூட காசு இல்லை. ஸ்தோத்திரம் கொஞ்சம் தூரம் போனாங்களாம். வயசான கோலத்துல, ரொம்ப வயசான கோலத்துல ஒரு மனுஷன். ஆனா அவருடைய முகத்தை பார்க்கும்போது ரொம்ப பிரகாசமா இருக்குதான். ஸ்தோத்திரம் டக்குன்னு வந்தாராம், லிஃப்ட் கேட்டாராம். இவரே மன வருத்தத்தில் போயிட்டு இருக்காரு. சரி வாங்க ஐயான்னு ஏறுங்க சொல்லிட்டு போயிட்டு இருந்தாராம். எதுவுமே பேசல. இறங்கின உடனே கையில் ஒரு 2000 கொஞ்சம் ரூபாய் எடுத்து கையில் கொடுத்துட்டு நான் போறேன் ஐயான்னு சொல்லிட்டார். இது எதுக்குன்னு கேட்டாராம். அல்லேலூயா, வச்சிருங்க ஐயா, நான் தருகிற ஒரு காணிக்கன்னு சொன்னாராம். திரும்பி ஸ்தோத்திரம் பைக்கை ஸ்டார்ட் பண்ணக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த மனுஷனை காணல. அல்லேலூயா. எங்கடா இவரு, வயசுனா ரொம்ப வயசு, நடக்க கூட முடியல. அந்த மனுஷனை திரும்பி பார்த்தா காணல. கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து கிரியை செய்தான். அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து சொல்லட்டுமா, நீங்க மனுஷனை நம்பாம தேவனை நம்புவீர்களானால் கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்யும்படியாக இறங்கி வருவார். கடைசியா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் செபி முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 40 ஸ்தோத்திரம் அல்லேலூயா 41ஆம் அதிகாரத்துல 38வது வசனம் இப்படி சொல்லுது, இவனை போல தேவ ஆவி உள்ள மனுஷன் வேற கிடையாது. இவனையே அந்த பதவியில ஏற்றி வைப்போம் என்று அங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. மூன்றாவதாக ஒன்று நான் சொன்னேன், மனுஷ கர்த்தர் நம்மளை ஸ்தோத்திரம் எதற்கு எதிர்பார்க்கிறாரோ, நம்முடைய சுபாவத்தில் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வரணும் என்று என்ன எதிர்பார்க்கிறாரோ அது வரைக்கும் நம்மளை ஸ்தோத்திரம் இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற மாட்டார். இந்த வாக்கு தத்தத்தின் காலத்துல நமக்கு நிறைய விஷயத்தை கற்று தருவா. மனுஷனை நம்ப கூடாது, உலகத்தை பற்றி எல்லாவற்றையும் கற்று தருவா. மூணாவது அல்லேலூயா ஸ்தோத்திரம் சிறைச்சாலைக்குள்ள போகிற வரைக்கும் இவன் சொப்பனத்தை காண்கிற சாதாரண யோசேப்பு. அல்லேலூயா. வாக்கு தத்தம் காலம் நிறைவேறின போது இவன் சிறைச்சாலையிலிருந்து வெளியில வரும்போது சொப்பனம் காண்கிறவன் அல்ல, சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணுகிறவனாக கர்த்தர் அவனை மாற்றுகிறார். இங்க இருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லட்டா, நீங்க கர்த்தருடைய தரிசனத்துக்காக வாக்கு தத்தத்துக்காக காத்திருக்கிறீங்கன்னா அவர் உங்களை அபிஷேகித்து உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அவருடைய அபிஷேகம் உங்களை உயர்த்தும். அவருடைய அபிஷேகம் உங்க நுகத்தை முறிக்கும். அல்லேலூயா. அவருடைய அபிஷேகம் நம் தலையை நிமிர பண்ணும். யோசேப்பை நிமிர பண்ணது அவனுடைய திறமையோ அவனுடைய டேலண்டோ, அவன் ஸ்தோத்திரம் எல்லா வேலைகளையும் செய்யறதுக்கு திறமை உள்ளவனா தான் இருந்தான். ஆனா அவனுடைய திறமை அல்ல, அவனுடைய டேலண்ட் அல்ல அவனை உயர்த்தினது கர்த்தர் அவன் மேல் வைத்த அபிஷேகம். நான் விசுவாசத்தோடு சொல்லட்டுமா, இந்த தரிசனத்தின் காலத்துக்காக நீங்கள் காத்திருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை அபிஷேகித்து உங்கள் தலைகளை நிமிர பண்ணுவார். அல்லேலூயா. எல்லா இடத்திலேயும் கர்த்தர் உங்களை நிமிர பண்ணுவார். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றா தலை நிமிரும், தானா நிமிரும். அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா ஸ்தோத்திரம் அவனுடைய தலைகளை என் கர்த்தர் காட்டு முத்தின் கொம்புகளை போல, காண்டாமிருகத்தின் கொம்புகளை போல அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 3 காரியம் தான் கர்த்தருடைய ஸ்தோத்திரம் வாக்கு தத்தங்கள் தரிசனங்கள் நிறைவேறதுக்கு இந்த 3 காரியத்துக்காக நீங்க காத்திருந்து பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய, உங்கள் தரிசனம் நிச்சயமாக நிறைவேறும். உங்க பிள்ளைகளை குறித்ததாக கர்த்தர் வைத்திருக்கிற வாக்கு தத்தம் நிறைவேறும். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.